வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப். எப்போ டபுள் டாப் நடக்குது? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இங்க தெரியுதா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தோடனே பிரைஸ் வந்து நல்லா ரீடெஸ்ட் பண்ணுது. பிரைஸ் வந்து நல்லா ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாம் என்ன நினைப்பாங்க? மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா மேல போக போகுதுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா டபுள் டாப் மேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து டபுள் டாப் மேக் பண்ணுது. மேக் பண்ணிட்டு திரும்ப அந்த ரேஞ்ச்குள்ளேயே பிரைஸ் வருது. வர பிரைஸ் என்ன பண்ணுது? திரும்ப இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா டவுன். ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே ரீடெஸ்ட். அதுக்கப்புறமா பிரைஸ் வந்து ஒரு டபுள் டாப் போடுது. இதுவும் வந்து ஒரு ஆக்சுவலா டபுள் டாப் தான். இது வந்து ஒரு டபுள் டாப் போடுது. அதுக்கப்புறமா பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா டவுன். இது லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து இங்க இருக்கும். நான் வாட்ஸ்அப்ல வந்து சில சமயம் வந்து நான் ட்ரேட் எடுத்தேன்னு போடும்போது இதை நான் சொல்வேன். புல் ட்ராப், பியர் ட்ராப்னு என்னோட ஃபேவரட் பேட்டர்ன் இது. ப்ராக்டிஸ் பண்ண வந்து லைவ் மார்க்கெட்ல வந்துடும். எதுவுமே 100% கிடையாது. ஒரு நல்ல ஒரு ப்ராபபிலிட்டியில நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். ஓகே, ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியே போகுது, டபுள் டாப் மேக் பண்ணிட்டு ரேஞ்ச் உள்ள வருதுன்னு. இதையே தான் நான் வந்து இண்டிகேட்டர் வச்சு சொல்லுவேன். ஆர்எஸ்ஐ இச்சிமோக்குன்ற இண்டிகேட்டர் வச்சு நான் இதே தான் சொல்லுவேன். கிளவுடு கீழே வரணும். இந்த இண்டிகேட்டர் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெருசா இப்ப அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இது ரஃபேல் ஜோன் இது. ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டருக்குள்ள இந்த இடத்துல போகுது. திரும்ப இந்த இடத்துல கிளவுடு கீழே வந்து இந்த கேண்டில்ஸ் திரும்ப வருது. ஸோ நான் ட்ரேட் எடுப்பேன். இந்த இடத்துல பாருங்க டபுள் டாப் போடுது. டபுள் டாப் போட்டு இந்த இடத்துல கிளவுடுக்கு கீழே வந்து மார்க்கெட் வருது. இந்த இடத்துல கிளவுடு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா மேபி அந்த கிளவுட கூட நான் காட்டுறேன். கன்வர்ஷன் லைன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. லீட் 1 லீட் 2 கூட எடுத்துடலாம். பிளாட்ஸ்ல நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிளவுடு மாட்டிக்கும். இந்த இடத்துல போட்டோம்னா கிளவுடு மாட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் டாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேண்டில் பாருங்க நல்லா கிளவுடு கீழே வருது. ஸோ அதே போல இது ஒரு டபுள் டாப்புக்கு அப்புறமா ஒரு கிளவுடு கீழே இந்த கேண்டில் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போவோம். ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? இதுதான். இதுக்கு மேல லைட் அப்படி ஒரு பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுவோம். எய்மிங் ஃபார் 1:1, 1:2. இந்த இடத்துல வந்து 1:2க்கு மேல போயிருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும். இந்த இடத்துல என்ன பண்றோம்? ஷார்ட் போறோம். இது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ற செட்டப், நான் யூஸ் பண்ற இண்டிகேட்டர். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தியே இதுலயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது ஒன் ஆஃப் த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பத்தி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லா பேட்டர்னும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல 100% இண்டிகேட்டர்ல எடுத்துட்டு வர முடியாது. என்னால பெஸ்ட் என்ன இந்த இண்டிகேட்டர் யூஸ் செஞ்சு மட்டும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சிம்பிளா படிச்சு எடுத்துட்டு வர முடியுமோ அதுல வர பேட்டர்ன்ஸ் நான் எல்லாமே சொல்லனாலும் சில பேட்டர்ன்ஸ் வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, என்ன பண்றேன்னா இப்போ இந்த ஆர்எஸ்ஐ இச்சிமோக்கோ ரிமூவ் பண்ணிடுறேன். இது எல்லாமே நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். நான் யூஸ்வலா யூஸ் பண்ற இண்டிகேட்டர் வந்து ஆர்எஸ்ஐ தான். பட் இன்னைக்கு என்ன ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது யூஸ் பண்ண போறோம். ஆர்எஸ்ஐ பிரைம்டு சார்ட் பிரைம்னு இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண போறோம். நான் என்ன பண்ணுவேன்? ஆர்எஸ்ஐ தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா ஆர்எஸ்ஐ வந்து ஆர்எஸ்ஐயா யூஸ் பண்ணாம மோஸ்ட்லி நான் வந்து கேண்டில்ஸா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படிக்க பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் அப்படியே மோஸ்ட்லி கேண்டில்ஸா தான் எடுத்துட்டு வருவேனே தவிர ஆர்எஸ்ஐய யூஸ்வலா இருக்க இந்த ஆர்எஸ்ஐயா நான் எடுத்துட்டு வர மாட்டேன். யூஸ்வலா ஒரு ஆர்எஸ்ஐ இருக்கும்ல, இந்த ஆர்எஸ்ஐ, இந்த ஆர்எஸ்ஐயை நான் எடுத்துட்டு வர மாட்டேன். இதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதை விட கேண்டில்ஸா ஆர்எஸ்ஐயை போட்டு யூஸ் பண்றதா பிடிக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதும் அதுதான். இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து அதே மாதிரி தான். பட் இந்த இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பன்ல இருக்கு. அதாவது ஒரு மெக்டி மாதிரி ஒரு 80 20 ஒரு 100 to 100 அப்படின்ற மாதிரி, 100 to 0 அப்படின்ற மாதிரி இல்ல. இது வந்து நல்ல ஓப்பன்ல இருக்கு. சிசிஐ மெக்டி மாதிரி வந்து இந்த ஏரியா வந்து டிஃபைன் ஆகல. ஓகே, இதுல வந்து மிட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இண்டிகேட்டர்ல வந்து மிட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் மிட்லைன் வந்து சொல்றேன்னா அதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்றேன். மிட்லைன் காணுமா? சேஞ்ச் பண்ண முடியாதோ? இல்லைன்னா அதுல இருக்க கலதோ இல்ல, இருக்கு, சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்துல நீங்க இதெல்லாம் போட்டு பண்ணுங்க. போக போக உங்களுக்கே வந்து இது நல்லா புரிஞ்சிடும். சரி, ஓகே, இந்த மிட்லைன் தான் முக்கியம். இந்த 70-30 நம்மளுக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. வேணும்னா நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? 70-30 எடுத்துட்டோம். இந்த மிட் லைனை மட்டும் இப்போ நம்ம கிளியரா வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியரா வச்சிருக்கோம். மிட் லைன் வந்து 50 தான். நான் செட்டிங்ஸ் வர எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல போனீங்கன்னா கேண்டில்ஸ்னு இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல கேண்டில்ஸ்னு இருக்கிறத நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா ஹீக்கினாஷின்னு போட்டுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வந்து ஹீக்கினாஷி HA கேண்டில் வேணும், நார்மல் கேண்டில் வேணாம். ஓகே. சோ நான் இப்போ வந்து இதை வந்து ஹீக்கினாஷியா போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போ ஸ்மூத்தா இருக்கும். அதாவது இது வந்து ஆர்எஸ்ஐ தான். ஓகேவா? இது வந்து ஆர்எஸ்ஐ தான், வேற எதுவுமே கிடையாது. ஆர்எஸ்ஐ தான். ஆர்எஸ்ஐயை கேண்டில்ஸா யூஸ் பண்றோம். அதுக்கு மேல யூஸ்வலா இருக்க அந்த மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ மூவிங் ஆவரேஜ் வேணாம். இந்த ஆட்டோ எம்ஏவை நான் இப்போ தூக்கிடுறேன்.
ஓகே. இப்போ நான் ஆட்டோ எம்ஏ தூக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போ இது போயிடுச்சு. என்னது இந்த மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு. எனக்கு வந்து வெறும் இந்த இந்த ஹீக்கினாஷி கேண்டில்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த கேண்டில்ஸ் ஓவர்லே இதெல்லாம் போடணும்னா நீங்க போட்டுக்கலாம். இங்க வர்றது அப்படியே வந்து இங்க வரும். பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஓகே. நான் வந்து இப்போ இதை எடுத்துட்டேன். அதாவது ஒரு ஆர்எஸ்ஐ வந்து கேண்டில்ஸா யூஸ் பண்றோம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் கேண்டில்ஸா யூஸ் பண்ணணும், இல்ல வெறும் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜினால யூஸ் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சதுனால நான் இப்படி யூஸ் பண்றேன். என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜின்னு கூட இதை சொல்லலாம். அடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ சார்ட் பிரைம், அடுத்து வந்து கப்பி. இந்த கப்பி மல்டி மூவிங் ஆவரேஜ், மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ இது என்ன சொல்லுது? அதாவது இந்த கிரீன் ரிப்பன், அதாவது மூவிங் ஆவரேஜஸ் தான் எல்லாமே. இந்த கிரீன் ரிப்பன் கீழே ரெட் ரிப்பன் வந்தா மார்க்கெட் டவுனு. இந்த ரெட் ரிப்பனுக்கு மேல இந்த கிரீன் ரிப்பன் போச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்பு. கரெக்டா? யூஸ்வலா தானே ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் தான் இது. எதுவுமே இல்ல, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர். இந்த ரெட் கீழே கிரீன் கம்ப்ளீட்டா எல்லாமே வரணும். வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனு. அதே போல எல்லாமே எல்லா லாஸ்ட்ல இருக்க அந்த லைன் வரைக்கும் போச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்பு அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லுது. இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டரை பத்தி. ஓகே. சோ இந்த இண்டிகேட்டரையே நம்ம இப்போ ஆசிலேட்டரா எடுத்துட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த கப்பி இருக்குல்ல, இந்த கப்பியவே ஆசிலேட்டரா நம்ம இப்ப எடுத்துட்டு வரோம். அப்படி சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டிகேட்டர் இருக்கு. சரியா? இந்த இண்டிகேட்டர் இதுவும் வந்து ஒரு கப்பி ஒரு ஆசிலேட்டர் தான். பட் இந்த இண்டிகேட்டர் வந்து நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதை விட கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க இண்டிகேட்டர் தான் கப்பி ஆசிலேட்டர். எனக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோங்க இந்த இண்டிகேட்டரை. இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கப்பி ஆசிலேட்டர் ரேவன்ஸ் நிறைய பேர் வந்து லைக் பண்ணல, 50 பீப்புள் தான் லைக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்னோட இப்போ ஃபேவரட்ல போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு இந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதை நான் எதுவும் பண்ணல, இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணல. அது சேஞ்ச் பண்றவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சிக்னல் லைனை எனக்கு தூக்கிடுறேன். சிக்னல் லைன் எனக்கு இப்போ வேண்டாம். ஓகே. சிக்னல் லைன் வேண்டாம். அதே போல இப்போ சரி, ஓகே. இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்னொரு வீடியோல சொல்லலாம். இப்போ நான் இப்ப எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ட்ரெண்ட் கண்டுபிடிக்க பார்ப்பேன். எனக்கு வந்து இதுல ட்ரெண்ட் எது? ட்ரெண்ட் வந்து இதுதான். இது வந்து இந்த கப்பி மூவிங் ஆவரேஜ் வந்து கீழ இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கிராஸ் ஓவர் நடந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இந்த கப்பி மூவிங் ஆவரேஜ், இந்த ஆசிலேட்டர் வந்து மேல இருக்குன்னா இந்த இடத்துல இந்த அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. இது வரைக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல நம்ம எங்கேயோ பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வருது. டபுள் டாப் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழ வருதுல்ல. சோ இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இத டாப்ஸ் பிடிக்க போறதில்ல. சோ நான் ஏன் வந்து இவ்ளோ கிளியரா சொல்றேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய எப்படி பில்ட் பண்றோம்? ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து எந்த இடத்துல ரிவர்சல் எடுக்கிறோம்? எந்த ஸ்ட்ராட்டஜில ரிவர்சல் எடுக்கக்கூடாது? அதுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்? அப்படின்றதுக்காக தான் நான் இவ்ளோ சொல்றது. இந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த டாப்ஸ் பிடிக்க போறதில்ல. இந்த ரீடெஸ்ட்டையும் பிடிக்க போறதில்ல. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாப் இருக்கு. டாப் முடிச்சுட்டு வர இந்த ரீடெஸ்ட் அதையும் இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம எடுத்துட்டு வர போறதில்ல. சோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில என்னதான் பண்ண போறோம்? அப்ப எங்க தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க போறோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. இதான் வந்து மார்க்கெட் வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து இந்த எக்ஸாக்ட் பாட்டம், இந்த எக்ஸாக்ட் டாப்ப வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில பிடிக்க மாட்டோம். இந்த ஸ்ட்ராட்டஜில பிடிக்க வேண்டியது வந்து இதுக்கு நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜினா இல்ல. கான்செப்ட் வந்து இதுதான். சோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகும். புரியுதா? இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகும். அதாவது நடுவுல இருக்க இந்த மீட் தான். இந்த கறி தான் வந்து நம்ம எடுக்க போறோம். ஃபுல் டாப்ஸ், ஃபுல் பாட்டம்ஸும் புடிச்சுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கணும்னு சொல்லி இல்ல. நடுவுல இருக்க இந்த மீட்டை மட்டும் பிடிச்சாவே போதும். இந்த மீட் பிடிச்சாலே போதும். நான் யூஸ்வலா இந்த மீட் பிடிக்க தான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் ட்ராப்காக மட்டும், ஏதாவது ட்ராப்ஸ் நடக்குது எனக்கு கிளியரானா ரீடெஸ்ட்ல இந்த ஏரியாலேயே நான் வந்து என்ட்ரிஸ் எடுக்க பார்ப்பேன். ஓகே. சோ அது வந்து வேற ஸ்ட்ராட்டஜி. அதை பத்தி நம்ம இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்படிதான் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். மேபி இது வந்து என்ன பண்ணலாம்னா 10ல போட்டுக்கலாம். 5ல இருக்கு. இதை வந்து நான் 10ல போட்டுக்கிறேன். 10ல போட்டு இதை காலம்ஸா போட்டுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு. ஓகே. இப்போ வந்து எனக்கு ஈஸியா இருக்கு. உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம எப்போ ட்ரேட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரெண்டுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்றோம் நம்ம. எது? இந்த கப்பியை தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் ட்ரெண்டுக்கு. அதாவது கிரீனா இருந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து அப்பு, ரெட்டா இருந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து டவுன். அப்போ எதுக்கு இந்த ஆர்எஸ்ஐன்னு கேட்கலாம். ஆர்எஸ்ஐ தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரிக்கு. அதாவது ட்ரெண்ட் கண்டுபிடிக்க கப்பி, ட்ரெண்டுக்கு வந்து கப்பி எடுக்கிறோம். ஆர்எஸ்ஐக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறோம். இதுல எப்படி என்ட்ரி எடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்எஸ்ஐ இருக்குல்ல,
இந்த RSI வந்து 50 போய் டச் பண்ணியிருக்கணும். டவுன்ல இருக்கு. இந்த இடத்துல கம்ப்ளீட்டா டவுன்ல இருக்கு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுன்ல இருக்கு. டவுன்ல இருக்கும்போது RSI வந்து இந்த இடத்துல 50 போய் டச் பண்ணணும். இந்த இடத்துல RSI 50 டச் பண்ணியிருக்கா? ஒரு ஒரு கிரீன் கேண்டில் போய் இந்த இடத்துல 50 டச் பண்ணியிருக்கு. கேண்டில் கலர் முக்கியம் இல்ல. RSI 50 டச் பண்ணணும் அவ்வளவுதான். 50 டச் பண்ணியிருக்கு. 50 டச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த 50க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல 50க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கா? 50க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த டைம்ல இது வந்து கம்ப்ளீட்டா ரெட்ல தான் இருக்கணும். கிரீன்ல போய் ரெட்ல வருது, ரெட்ல போய் கிரீன்ல வருது அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இது வந்து டோட்டலா கிளியரா வந்து ரெட்லயே தான் இருக்கணும். அதாவது ட்ரெண்ட் வந்து நல்ல மொமெண்டம் எடுத்துட்டே இருக்கு. மூவிங் ஆவரேஜ் வந்து இன்னும் நல்லா விலகி போயிட்டே இருக்கு. விலகி போயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கிரீன் வந்துருச்சு. அதனால நம்ம எடுக்க மாட்டோம். கம்ப்ளீட்டா வந்து டோட்டலா வந்து ரெட்டாவே தான் இருக்கணும். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்? ட்ரெண்ட பாக்குறோம். ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரெட்ல இருக்கு. ரெட்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு RSI போயிட்டு 50 டச் பண்ணணும். மேல போய் க்ளோஸ் வைக்கணும்லாம் இல்ல. டச் பண்ணா போதும். இந்த இடத்துல 50 டச் பண்ணிடுச்சு. பட் அடுத்த கேண்டலோ இல்ல அதுக்கப்புறம் வர கான்சிக்யூட்டிவ் கேண்டல்ஸ்ல ஏதாவது ஒரு கேண்டலோ 50க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. புரியுதா? கிளீனா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. இதை இன்னும் கூட நம்ம வந்து வேற மாதிரி ரிஃபைன் பண்ணலாம். பட் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச வேண்டாம். சோ ஸ்விங் ஹை தான், ஸ்விங் ஹை. ஆல்மோஸ்ட் ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து இந்த இடத்துல ஈஸியா வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சோ அடுத்து வந்து இந்த ஏரியால பார்க்கலாம். அப்படியே வந்து நம்மளுக்கு இன்னொரு இன்டர்வியூ கிடைச்சிருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து கிரீன்ல இருக்கு. ஓகேவா? இது கம்ப்ளீட்டா கிரீன்ல இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? கப்பி மூவிங் ஆவரேஜ், கிரீன் மூவிங் ஆவரேஜ் வந்து ரெட் மூவிங் ஆவரேஜ் அந்த ரிப்பனுக்கு மேல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, சோ இப்போ என்ன நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த RSI இருக்குல்ல, இந்த RSI திரும்ப வந்து 50 வந்து டச் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல 50 டச் பண்ணியிருக்கா? அது டச் பண்ணது மட்டும் இல்லாம நல்லாவே மேல போயிருக்கு. நல்லாவே என்ன பண்ணிருக்கு? மேல போயிருக்கு. மேல போய் எந்த இடத்துல? இந்த கேண்டல்ல க்ளோஸ் வைக்குது. இந்த கேண்டல் எந்த கேண்டல் இது? இந்த இடத்துல இருக்கு இந்த கேண்டல். சோ என்ன பண்றோம்னா, அடுத்து இம்மீடியட்டா வந்து இந்த இடத்துல லாங் போறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஓகே, சோ நான் இப்ப ஏன் வந்து 1:2 மட்டும் போதும்னு சொல்லியிருப்பேன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸாஷன்ல போய் மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு டீப் புல் பேக். நம்ம வந்து 50 வந்து திரும்ப, அதாவது மேல போயிட்டே இருக்க RSI ஒரு 60 70 கிட்ட இருக்க RSI 50 கிட்ட வரணும்னா அது ஒரு டீப் புல் பேக். டீப் புல் பேக்ல இருந்து மேல போனோம்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணும்? RSI இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் போட ஆரம்பிச்சிடும். பிரைஸ் வில் மேக் அ ஹையர் ஹை, பட் RSI வில் மேக் அ லோவர் ஹை. டைவர்ஜன்ஸ் போட ஆரம்பிச்சிடும். சோ எக்ஸாஷன்ல போய் மாட்ட வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் என்ன சொல்றேன்னா 1:2 சொல்றேன். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் நிறைய ஒரு 1:3 1:4 நான் மிஸ் பண்ணுவேனேன்னு. அப்படி மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, எங்கன்னா இருந்தா காட்டுறேன். நல்ல ஒரு ட்ரெண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க வந்து நல்லாவே வந்து ட்ரேட் எடுப்பீங்க. நிறைய வந்து ஒரு 1:2 எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு 1:2 இந்த இடத்துல எல்லாமே வந்து மார்க்கெட் அப்ல தான் இருக்கு. இதெல்லாம் கூட மார்க்கெட் அப்ல தான் சொல்லணும்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கம்ப்ளீட்டா கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கும்போது ஒரு டீப் புல் பேக். புல் பேக் வந்து 50 கீழே கேண்டல்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கேண்டில், இந்த கேண்டல்ல வந்து மார்க்கெட் போகுது. சோ இந்த கேண்டல்ல மார்க்கெட் போச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்க ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அப். மார்க்கெட் கீழே விழுதுன்னு நினைச்சு நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பயந்துட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. இது வந்து இப்போ இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அச்சீவ் பண்ணிட்டுமா? திரும்ப இந்த ஏரியா பாருங்க இன்னொன்னு. திரும்ப வந்து டீப் புல் பேக்குக்கு மேல திரும்ப வந்து இந்த கேண்டல்ல வந்து மார்க்கெட் வந்து வருது. சோ இப்போ என்ன பண்றோம்? இதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ். பாருங்க, உங்களால வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட்ல வந்து 2 ட்ரேட் பிடிக்க முடியும். அதாவது ஒரு ட்ரெண்ட்ல வந்து 1:4 பிடிக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன் இதுல? இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி போயிட்டு இதானே மார்க்கெட் சைக்கிள். சோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ட்ரெண்ட்ல ஒரு 2 ட்ரேட் பிடிக்கிறீங்க. 1:2 1:2ன்னு. இதே மாதிரி இந்த ட்ரேட்ல 1:2 1:2 பிடிக்கிறீங்க. சோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1:4 ஒரு ட்ரெண்ட்ல வந்து மேக்ஸிமம் பிடிக்க முடியும். சம்டைம்ஸ் வந்து 1:6 கூட பிடிக்க முடியும். இதுல வந்து ட்ரையல் பண்ணலாமான்னு கேட்டோம்னா, மேபி ஒரு 1:1 வந்ததுக்கு அப்புறமா டிஎஸ்எல்ல வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேல அப்படி தள்ளி போட்டுக்கோங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், நம்ம வைக்கிறதே வந்து ஒரு ட்ரெண்ட்ல வந்து ஒரு 1:2 தான் வைக்கிறோம். பெருசா வந்து ஒரு 1:5 அப்படிலாம் வைக்கல. சின்னதா தான் வைக்கிறோம். சோ அதனால வந்து அடிக்க விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டா வந்து அதை அடிச்சுட்டு போட்டோம். சோ இந்த இடத்துல பார்க்கலாம். அதே போல மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுனு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டா டவுன். அந்த டைம்ல RSI வந்து இந்த இடத்துல மேல போய் க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா இந்த கேண்டல்ல வந்து அது கீழே திரும்ப வந்து க்ளோஸ் வைக்குது. எந்த கேண்டல்? இந்த கேண்டல். சோ இமீடியட்டா என்ன பண்றோம்? இந்த இடத்துல வந்து ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் கரெக்டா வந்து ட்ரேடிங் வியூ ஏஐ அங்கதான் எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு.
ஓகே. ஸோ இதுக்கு நடுவுல வந்து இந்த என்ட்ரீஸ் கூட கிடைச்சிருக்கு. பாருங்க நம்ம ஒரு ட்ரேட்ல இருக்கும்போதே, திரும்ப வந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. இந்த என்ட்ரி எடுக்கணுமா வேணாமான்றது எனக்கும் தெரியல. அத வந்து நான் உங்ககிட்ட விட்டுர்றேன். எனக்கும் அதுல வந்து கரெக்ட்டா எடுக்கணுமா வேணாமான்றது ஒரு ஒரு கன்ஃப்யூஷனாவே தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க இது வந்து கம்ப்ளீட்டா டவுனா இருக்கும்போது, மார்க்கெட் வந்து மேல வந்து ஆர்எஸ்ஐ போயிட்டு 50ய தொட்டுட்டு திரும்ப இந்த கேண்டில்ல வந்து கீழ க்ளோஸ் வைக்குது. ஒரு ரெட் கேண்டில். இந்த கேண்டில்ல வந்து கீழ க்ளோஸ் வைக்குது. இந்த கேண்டில். ஸோ இம்மீடியட்டா என்ன பண்றோம்? இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:1 1 அடிச்சிருக்கோம். எய்மிங் ஃபார் 1:2னா அடிக்கல. ஓகே. ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது. ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ யாராவது ஒரு 100% நான் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் பார்த்துட்டேன் YouTubeல. அதனால வந்து நான் வந்து எல்லாமே வந்து வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் எதுவுமே வின் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய பத்தி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய ஸ்டாப் லாஸஸும் இருக்கும். நெறைய வந்து வின்னர்ஸும் இருக்கும். மேபி வந்து ஒரு 40% இந்த ட்ரேட்ல இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா 40 40% அதாவது எடுக்கிற 100 ட்ரேட்ல வந்து 40 ட்ரேட் வின் பண்ண முடியும். 60 ட்ரேட் வந்து லூசர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் வின் ரேஷியோ வந்து 1:2ன்னு வைக்கிறதுனால நம்ம வந்து வின்னிங்ல வெளிய வருவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஒரு 40% வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுமானா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ல இருக்கும்போது, அ இங்கேயே இந்த இடத்துலயே நல்ல டவுன்ல இருக்கும்போது, ஒரு அ ரெட் கேண்டில் வந்து மேல போயிட்டு கீழ வந்து க்ளோஸ் வைக்குது. எந்த இடத்துல? இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இம்மீடியட்டா ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து திரும்ப இங்க ரெட்ட தொடுது. தொட்டதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு ரெட் வருது. ஸோ எந்த கேண்டில்? இந்த கேண்டில் ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நீங்க கேட்கலாம். ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காதான்னு அடிச்சிருக்கலாம். அடிச்சிருந்தாலும் எதுவும் பெருசா பண்ண முடியாது. நம்ம திரும்ப வந்து இன்னொரு என்ட்ரி அப்படியே போயிருப்போம் அவ்வளவுதான். ஸோ ஸ்ட்ராட்டஜி ரிஃபைன் பண்ணணும்னா ரிஃபைன் பண்றதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை நான் இந்த வீடியோல சொல்றேன். அந்த எக்ஸாஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மேபி தனி வீடியோ போடுறேன். அதை எடுத்தீங்கன்னா ம், எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் அதையே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். இந்த கப்பி ஆசிலேட்டர் வச்சு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணலாம். அதை பத்தி அதையும் நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். எல்லாமே நான் ஒரே வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் இதுலயே சொல்லியிருக்கேன். சொன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க நீங்களே. ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.